பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவனே தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமா? இன்றைக்கு நமக்குள்ளேயே தேவன் வந்து விட்டார். ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளேயே உலாவி திரிகிறார். அப்படிப்பட்ட அவர் நம்மோடையே வாழ்கிற அவரை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? அவருடைய சிந்தனையை அறிந்து செயல்படுகிறோமா? ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ இல்லை, அவர் உயிர் உள்ள தேவன், உணர்வுள்ள தேவன். நம்ம போல எல்லா விஷயங்களும் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் நம்ம வந்தோம். அப்போ நம்ம கூடயே 24/7 ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அவர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கும் போது எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு, இதை நம்ம எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறோம்? எனக்குமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ தூரம் ஹாப்பியாக வச்சுக்கிறோமான்னு நினைக்கிறோம். அது நல்லது தான். ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகள் சுற்றி இருக்கிற 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மளால் யாருக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது. அப்போ வெளியில் இருக்கிற மனிதர்களுக்கே நம்ம அப்படி இருக்கணும்னா, நமக்குள்ளேயே இருக்கிற நம்மோடு இருக்கிற தேவன் அவர் நமக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அப்படி நம்ம கரெக்டாக 100% அவர் சந்தோஷப்படுத்துகிறோமானா இல்லை தான். ஆனால் துக்கப்படுத்தாமையாவது இருக்கணும். இல்லை துக்கங்கள் அப்படி ஏதாவது படுத்திட்டு இருந்தால் குறைக்கவாது கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அப்போ எது தேவனை துக்கப்படுத்துது? நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அது சந்தோஷப்படுத்துது இல்லையா? தாவீதை பார்த்து சொல்கிறார், இருதயத்துக்கு ஏற்றவன். ஏனென்றால் எப்பொழுதும் என் மேலே வாஞ்சா இருக்கிறான், எப்பொழுதும் என் பிரசன்னத்தை தேடுறான், எப்பொழுதும் என்னை அவனுடைய இருதயம் தேடுது, தவிக்குது. எது வேணாலும் வேணாம், தேவன் தான் வேணுங்கிற ஒரு இருதயம், அவர் மேலே பற்று, அந்த பக்தி, வைராக்கியம். ஒருவேளை தவறே செஞ்சால் கூட எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நீங்கள் மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அந்த மன்னிப்பு கேட்குற குணம், தேவன் மேலே அவ்வளோ அனாதி ஒரு காருண்யம், அன்பு, இது எல்லாம் இருந்ததுனால தான் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது அவரை சந்தோஷப்படுத்துகிறோம். ஆனால் சில நேரங்கள் அவரை துக்கமும் படுத்துகிறோம். எப்போ அவருக்கு விரோதமாக அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் போகுது. அப்போ வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லுது, எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற. அப்படின்னா என்ன? இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சீல் போடப்படுகிறது, முத்திரை போடப்படுகிறது. இப்போ கவர்மெண்ட் சீல் ஒரு விஷயத்தின் மேலே இருந்தால் இது கவர்மெண்ட்டோடது அப்படின்னு அர்த்தம், கவர்மெண்ட்டுக்கு உரியது என்று அர்த்தம். அதே போல் இது தேவனுக்குரியது, இது தேவனுக்குரியவள், தேவனுக்குரியவன் சொல்லி ஆவியானவர் மூலமாக ஒரு சீல் போடப்பட்டிருக்கு. பிசாசு அதை பார்த்து பயந்து ஓடுறான். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையை பொறுப்பெடுத்து அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கையை அப்படியே டே பை டே அப்படியே மாற்றி இயேசுவை போல மொத்தமாக ஒரு நாள் மாற்றி நித்தியத்தில் அவரை போல வாழ வைக்கிறது தான் இந்த ப்ராசஸ். அவர் வந்து நோக்கம். அப்ப அதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று என்ன பண்ணியிருக்கோம்? முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ள இருந்து வேலை செய்ய நம்ம விடும் பொழுதுதான், அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அந்த ப்ராசஸ் நடந்து தேவனை போல அப்படியே டே பை டே மறுரூபமாகி ஒரு நாள் அப்படியே தேவனை போல மாறுவோம். அதுக்குள்ளே நமக்கு வேலை செய்கிறதே யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவருக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணும்போது துக்கப்படுத்துகிறோம். அப்படி துக்கப்படுத்தாதீங்க, அதான் சொல்லியிருக்கு. என்னென்னலாம் செய்யும்போது துக்கப்படுத்துகிறோம்? அவர் அன்பின் ஆவியானவர் இல்லையா? அப்போ 31 சொல்லுது, சகல விதமான கசப்பும் கோபமும் முர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கமும் உங்களை விட்டு நீங்கள் கிடவது, இது எல்லாம் உங்களை விட்டு போகட்டும். ஏன்னா அவர் அன்பின் ஆவியானவர். ஆவியின் கனியோ அன்பு. இங்கிலீஷில் அழகாக வருது பாருங்க, do not grieve the Holy Spirit of God by whom you were sealed and marked. அவரால் தான் நம்ம சீல் பண்ணப்பட்டிருக்கிறோம், மார்க் பண்ணப்பட்டிருக்கிறோம். for the day of redemption, final deliverance from the consequences of sin. அப்போ ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருந்து தான் நம்மளை பாவத்திலேருந்து பிரித்தெடுத்து நம்மளை அதில் போய் சிக்க விடாமல் தேவன் சித்தத்தின்படி வாழ வைத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கே விரோதமாக செய்யும் பொழுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் பாவத்தில் விழுந்துடுறோம். அப்போ பாவத்தில் சம்பளம் மரணமும் நமக்கு வரும். இவ்வளோ தூரம் நம்ம கூட இருக்கிறவரையும் துக்கப்படுத்துகிறோம். அது செய்ய வேண்டாம். அது செய்யும் பொழுது அவருக்கும் தேவையில்லாமல் கஷ்டம், நமக்கும். நமக்கு நல்லா இருக்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ செஞ்சுருக்கார். அந்த ஆவியான நமக்குள்ளே வர்றது சாதாரண ஒன்று இல்லை. இயேசுவின் ரத்தம் அது விசுவாசித்தது நிமித்தம் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். இவ்வளோ தூரம் வெளியேறப்பெற்ற அந்த ஆவியானவர் நமக்குள்ள வைத்து அவர் சித்தத்தின்படி நடந்து வெளியேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, தேவனை போல மாற, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கத்தான் ஒழிய துக்கப்படுத்த, மரணத்தை அனுபவிக்க, இந்த உலக பிரகாரமாக போய் கெட்டு சீரழியே இல்லை. ஆகவே வேதவசனம் சொல்கிறபடி என்ன பண்ணுங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை என்னைக்கு என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. எப்போ சந்தோஷம்? இந்த தேவையில்லாத மாம்சந்திரிகள்லாம் ஒழித்து விடும்போது, அப்பா உம்முடைய பேச்சு கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஆவியின் கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அவருக்கு சந்தோஷம், பரலோகம் சந்தோஷப்படுது. உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. செபிக்கிறேன். சோதரம் தகவல், இந்த அருமையான நேரத்தில் என்னோடைய இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் இப்பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. அப்போ அந்த 2025
இனி எத்தனை வருஷ காலமாக இருந்தாலும் சரி உண்மை துக்கப்படுத்தாத பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஒருவேளை துக்கப்படுத்தின இடத்துலலாம் ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நீர் எங்களை மன்னித்து உமக்கேற்ற பிள்ளையாக மாற்றும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.